எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் காய்ஸ். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா பூனைகள் பற்றி இஸ்லாம் கூறும் நல்ல விஷயங்களை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இஸ்லாமில் பூனைகள் வளர்க்குறது அப்படிங்கிறது அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம். பூனைகள் வந்து வீட்டில் வளர்க்கலாங்க. அதே மாதிரி பூனைகள் குடித்த தண்ணீரை நம்ம கூட குடிக்கலாம். அதுவுமே வந்து அசுத்தம் கிடையாது, சுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பூனைகளுடைய பாதங்கள் பட்ட தண்ணீர் கூட அசுத்தமான தண்ணீர் கிடையாது, சுத்தமான தண்ணீர் அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பூனைகள் எவ்வளவு நெருக்கமானது அப்படிங்கிறது நம்ம பல கதைகள்லையும் நிறைய ஹதீஸ்கள்லையும் தெரிஞ்சிருப்போம். பூனைகள் மேலே இரக்கம் காட்டணுங்க. பூனைகள்னு கிடையாது, எல்லா உயிர்களிடத்துலையும் நம்ம இரக்கம் காட்டணும், அவங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும். சிறு உயிராக இருந்தால் கூட அதுக்கு மதிப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நமக்கு இஸ்லாம் சொல்லி தந்தது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய வீடுகளில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பூனைகளோ நாய்களோ ஏதோ ஒரு உயிரினம் வந்தது அப்படின்னாக்கா உடனே அதை அடிக்கிறது, துன்புறுத்துறது, காயப்படுத்துறது, அவங்கள வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுத்துறது, இந்த மாதிரி பல செயல்கள் வந்து மனிதர்கள் வந்து செய்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு இஸ்லாமில் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த மாதிரி பண்ணுறது ரொம்பவே தப்பானதுங்க. உயிர்களிடத்தில் நம்ம எந்த அளவுக்கு இரக்கம் காட்டுறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் நம்ம மேலே இரக்கம் காட்டுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் பூனைக்கும் நடந்த ஒரு சின்ன சம்பவத்தை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முயைஸா அப்படிங்கிற ஒரு பூனை இருந்ததாக பல இஸ்லாமிய கதைகளில் கூறப்பட்டிருக்குங்க. ஸோ அந்த பூனை ஒரு நாள் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆடை மேலே தூங்கி இருந்திருக்குது. அந்த ஆடை மேலே தூங்கிட்டு இருக்கும்போது தொழுகைக்கு நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? பூனையை ஆடையில இருந்து விலக்கிட்டு தள்ளி வச்சுட்டு நம்ம வந்துட்டு தொழுகைக்கு போவோம். இல்லை ஏதாவது ஒரு வேலை விஷயமா இருந்தால் கூட பூனையை வந்துட்டு நம்ம எடுத்து தூரமாக வச்சுட்டு போவோம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த பூனை மேலே இரக்கம் காமிச்சு அந்த பூனை வந்துட்டு ஆடை மேலே படுத்திருக்குது, அதை தொந்தரவு பண்ணாமல் அந்த ஆடையை வெட்டி விட்டுட்டு தொழுகைக்கு போயிருக்காரு. இதில் இருந்தே இந்த செயலில் இந்த நிகழ்வில் இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிர்கள் இடத்துல எவ்வளவு இரக்கம் காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பூனையுடைய தூக்கம் கெடக்கூடாது, பூனை வந்து நிம்மதியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம், ஆனால் நபி வந்து எவ்வளவு இரக்கம் காட்டி அந்த பூனையை வந்து தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஆடையை வெட்டி எடுத்துகிட்டு தொழுகைக்கு போயிருக்காரு. ஸோ இதை கேட்கும்போதே எவ்வளோ ஒரு நெகிழ்வாக இருக்குது நமக்கு. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம அப்படி இருக்கிறோமா? கிடையாதுங்க. அட்லீஸ்ட் நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அளவுக்கு இல்லைனா கூட ஓரளவுக்காவது உயிர்கள் மேலே இரக்கம் காட்டணும். பூனை பற்றி இன்னொரு ஹதீஸ் பார்க்கலாமாங்க. பூனை வந்து ஒரு பெண்மணி வளர்த்து வந்திருக்காங்க. அந்த பெண்மணி வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா பூனைக்கு உணவும் கொடுக்கலை, தண்ணீரும் கொடுக்கலை. அதே மாதிரி அந்த பூனையை வெளியே சுதந்திரமாக விடாமல் அந்த பூனை தானாக உணவு எடுக்கிறதுக்கு கூட அனுமதி கொடுக்காம பூனையை வந்து கட்டி வச்சுருக்காங்க. அதனால் அந்த பூனை வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ரொம்ப உடம்பு முடியலாமல் இறந்து போயிருச்சு. ஸோ இதுக்கு வந்துட்டு அந்த பெண்மணிக்கு அல்லாஹ்விடம் பெரிய தண்டனை வந்து கொடுக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி இன்னொரு சம்பவம் சொல்கிறேன் பாருங்க. ஒரு மனிதர் இருந்திருக்காரு. அவர் வந்துட்டு பூனை ரொம்ப தாகமாக இருந்திருக்குது. அந்த டைமில் அவர் வளர்க்கக்கூடிய பூனை கிடையாது, சும்மா தெருவில் இருக்கக்கூடிய பூனை. அந்த பூனையோட தாகத்தை வந்துட்டு தீர்க்கக்கூடிய விதமாக அவர் தண்ணி வந்து அந்த பூனைக்கு கொடுத்துருக்காரு. ஸோ இது வந்து ஒரு சின்ன விஷயம் தான். போகிற போக்கில் ஒரு தண்ணி கொஞ்சோண்டு பூனைக்கு கொடுக்கறது வந்துட்டு நம்ம கூட பண்ணலாம், இப்போ பூனை ஏதாவது கஷ்டப்பட்டுட்டு இருக்கு அப்படின்னாக்கா. ஆனால் அந்த ஒரு சிறிய செயல் வந்து அல்லாஹ்வுடைய மனதில் பெரிய இடம் பிடித்திருக்குது. நம்ம செய்யக்கூடிய இந்த மாதிரி சின்ன சின்ன நன்மைகள் வந்துட்டு அல்லாஹோட மனசில் பெரிய இடம் பிடிக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் நல்லது பண்ணுங்க. அதே மாதிரி உயிர்களிடத்துல இரக்கமும் அன்பும் காட்டுங்க. அல்லாஹ் நம்ம மேலே கருணை காட்டுவான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பூனைகள் பற்றிய சுவாரஸ்யமான இஸ்லாம் கூறும் செய்திகளை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.